ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா இடங்கள்லேயும் சுலபமாக இப்போது இருக்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற விஷயம் தான் பார்த்திங்கனாக்கா வெள்ளேரி பழம். ஸோ இந்த வெள்ளேரி பழம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய விஷயம். ஸோ எல்லா பழமே யூஸ்வலாக சாப்பிடுவோம். பட் ஆனால் வெள்ளேரி பழம் அந்த சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். இது ஓப்பன் பண்ணோடனே அதுக்குள்ளே தனியாக அந்த விதைகள் ப்ளஸ் அதோடைய இது சார் மாதிரி கூட சேர்த்து இருக்கும், விதைகள் கூட ஒட்டின மாதிரி ஜூஸ் மாதிரி. ஸோ நம்ம இப்போ இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த வெள்ளரி பழத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இந்த விதைகளை தனியாக இப்போதைக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கா இதை வச்சு நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதோடைய தோள்களை எடுக்கணும். இந்த தோள்களை ஒரு சில பழத்தை ஈஸியாக உரிச்சாலே வந்துடும். பட் ஆனால் பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம வச்சுருக்கிறதுல ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரல. அதனால நம்ம இந்த கேரட்டு பீட்ரூட்லாம் சீவுற அந்த பீலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீலர் வச்சு தான் நம்ம இப்போ இதோ தோள்களை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா இதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இதை வச்சு தான் எடுக்கலாம். கத்தி வச்சுலாம் எடுத்தால் உங்களுக்கு சதை பகுதி கூட சேர்த்தே வரும். வெயிலுக்கு நம்ம மற்ற குளிர்பானங்கள்லாம் நம்ம குடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி குளிர்பானங்களை குடிக்கிறத தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரியான இயற்கையான முறையில் உள்ள பழங்களை சாப்பிட்டு நம்ம குளிர்ச்சியாக நம்ம உடம்ப வச்சுக்கிட்டாலே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் சுகர்லாம் சேர்க்க மாட்டேன். ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்ப்பேன். 2 ஸ்பூன் இல்லை, மேக்ஸிமம் 3 ஸ்பூன் அவ்வளோதான் சேர்ப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா இதோட தோள்கள்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். இது ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் கூட. ஸோ இந்த ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதோடைய தோல் பகுதி எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதை பார்த்திங்கனாக்கா இதில் அங்கங்கே அந்த பச்சை கலர் லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக எப்படி சொல்கிறதுனா, முழு பழம் ஒரு சில வெரைட்டி ஆஃப் இந்த வெள்ளேரி பழம் நல்லா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பட் ஆனால் இது தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரல. ஸோ இப்போ எல்லா பழத்தோடைய தோல்மே எடுத்துட்டோம். இப்போ என்னென்னா இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம இதை அதாவது மசிச்சோன்னா நமக்கு நல்லாவே கூழ் மாதிரி ஆகும். நம்ம மிக்சியில் போட போகிறதில்ல. ஒரு சில பேர் மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. அதை போட்டு கையால் பிசைஞ்சு இது பண்ணணும், அதெலாம் கஷ்டமாக இருக்குன்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ இப்போ இந்த விதைகள் எடுத்து வச்சோம் இல்லையா, அதுலேயுமே கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் இப்போ எக் பீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக் பீட்டர் வச்சு தான் நான் இதை மசிக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாலாம் மத்து வச்சு மசிப்பாங்க. பட் ஆனால் இப்போ நான் இதை கண்டுபிடிச்ச விஷயம் சரி எக் பீட்டர் வச்சு மசிக்கலாமே, கையாலெல்லாம் மசித்தா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதுவும் இதுவாக இருக்காது. ஸோ இதை வச்சு மசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே சமயத்தில் சீக்கிரமாக மசிஞ்சுது. குட்டி குட்டி பீஸா நல்லா கூழ் மாதிரி ஆயிடுது. அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக மசிச்சிடலான்ற விஷயம் நானே இப்போ தான் மொதல் டைம் நான் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். எனக்கு கையால் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, மத்து வச்சு பண்ணாலும் ஒரு சில டைமில் நமக்கு மத்துகள் வழுக்கின்னு போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக யோசிச்சேன். டக்குன்னு என் கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ணேன். பட் ஆனால் நல்லாவே ரிசல்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம அந்த எப்படி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க அந்த கம்பிகள் அப்படியே ஒரே இதில் குத்துனா அப்படியே எல்லாமே கூழ் மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கும் தனியாக நம்ம இதெல்லாம் கரண்டியெல்லாம் வாங்குகிறோம். கரண்டினா அதை ஸ்மாஷர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்குகிறோம். ஸோ அதை வாங்காமல் இந்த மாதிரி இருக்கிற இதையே வச்சு யூஸ் பண்ணாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கனாக்கா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூஸ்னால் ஃபுல்லாக எல்லாமே. எனக்கு வெள்ளேரி விதை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தனியாகவுமே வெள்ளேரி விதைன்னு சொல்லிட்டு
விற்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாக மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம். எனக்கு அதோடைய ஓடுலாம் வந்து சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். எனக்கு நல்லா முத்தின பழன்றதுனால ஸோ இதை நல்லா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். எனக்கா இது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம், ஏன் நாங்களே வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து இதை தூக்கி போட்டுடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து தோணுச்சு, ஏன் இது விதைகள்லாம் வந்து கடையில் தனியாக விற்கிறாங்க, ஸோ இது ஏன் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ இதை அடித்து இதுலேயே இது கூட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வந்து கூடுதலாக நமக்கு வந்து கிடச்சதுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த எக் பீட்டர் போட்டு மசித்த இது எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக சூப்பராக இருக்குன்றதை வந்து பாருங்கள். ஸோ இது வந்து வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதமாகவும் அதே சமயத்தில் வந்து வயிறில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஸ்நாக் எதாவது சாப்பிட்டுனே இருக்கணும் மாதிரி இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும், உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும், ப்ளஸ் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சம்மர் ஸ்பெஷல் என்னன்றதை பார்க்கலாம்.